Welcome to Masked Explorer. என்ன மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இப்போ நம்ம திருவனந்தபுரம் சீரியஸில் தான் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே இப்போ பிடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சம்மர் ஹாலிடேஸுக்கு திருவனந்தபுரம் ஜூ தாங்க வந்திருக்கோம். சும்மா தாறுமாறாக இருக்கும். இந்த ஹாலிடேக்கான பெஸ்ட்டு ஸ்பாட்னா அது இந்த திருவனந்தபுரம் ஜூ தான். 146 ஏக்கரு. ஆனால் இதை நான் ஃபுல்லாக சுற்றி காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. வாங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது. ஜூனாலே நம்ம கேட்க தேவையில்லை. அதுவும் இங்கே பயங்கரமான, அதாவது என்ன சொல்கிறது, பராமரிப்புங்கிறது அந்த அளவுக்கு நீட்னஸாக வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே. இதுதாங்க அந்த நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம 100 மீட்டரில் தான் இருக்குது என்ட்ரன்ஸு. இங்கே தான் நமக்கு டிக்கெட் கவுண்டரும் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அடல்ட்ஸுக்கு 40 ருபீஸும் சில்ட்ரன்ஸுக்கு 20 ருபீஸும் வாங்குகிறாங்க. இந்த கவுண்டர் தான். இந்த கவுண்டரில் பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லாத மாதிரி தான் தெரியும். பட் இன்றைக்கி வந்து நார்மல் டேங்கிறனால பெரிய கூட்டம் இல்லை. சாட்டர்டே சண்டே வந்திங்கன்னா ஹெவியான கூட்டமாக இருக்கும். அப்படி கூட்டம் இருந்தாலும் நம்ம ஃப்ரீயாகவே இங்கே போய் நல்லா அனிமல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வயசானவங்களுக்கு நடக்க முடியலன்னா அவங்களுக்கான பேட்ரி கார் ஆப்ஷனும் இருக்குது. பட் அதை நம்ம பை பண்ணிக்கணும். அதாவது நம்ம அமௌண்ட் கொடுத்து நம்ம புக் பண்ணிட்டோம்னா அவங்கள அந்த ஜூ ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டு திருப்பி வந்து ஒரு ½ ரைடு இருக்கும். திருப்பி கொண்டு நம்ம என்ட்ரன்ஸ்லேயே கார்கிட்டே விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டாக நம்ம ஜூக்குள்ளே நுழைஞ்சோன்னே நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பைசன். என்னடா பைசனில் புதுசாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. நம்ம ஊட்டி கொடைக்கானல் கூட பைசன் இருக்கும். பட் இங்கே அவ்வளோ க்ளோஸாக பார்க்கவும் முடியும். நல்லாவும் இருக்குது. பசங்கள்லாம் இங்கே வந்தால் செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. மங்கீஸும் இங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்க வெரைட்டியான மங்கீஸ் இருக்குது. அப்புறம் நம்ம வாக் பண்ணுறதுக்கும் வெளியில் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் இந்த சம்மரில் உள்ளே சுத்தமாகவே அவ்வளோ சில்னஸாக சூப்பராக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ட்ரீஸ் வச்சுருக்காங்க. அந்த அனிமல்ஸ்க்கு வந்து அந்த ஹீட்டே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பராமரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நீட்னஸாகவும் இருக்குது. இந்த மேப் பார்த்திங்கன்னா இந்த ஜூவில் நம்ம எங்கே போயினாலும் எந்த இடத்துக்கு வருவோம், எது என்ட்ரன்ஸ் எல்லாமே அங்கே போட்டிருப்பாங்க. அங்கங்கே என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குங்கிற பெரிய பெரிய அறிவிப்பு பலகையும் நமக்கு வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பேர்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இதில் நான் உங்களுக்கு கம்மியாக தான் காமிக்கிறேன். ஏன்னா நிறையா க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. நான் காலையிலே போயிட்டேன். ஏன்னா வீடியோ எடுக்க நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டேன். இது ஓப்பன் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 10 மணிலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும், மேக்ஸிமம் 5 அதெல்லாம் வச்சுக்கோங்க. அடுத்து திருவனந்தபுரம் போனீங்கன்னா இந்த ஸ்பாட்டை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நம்ம மாஸ்க் TN39 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர். இந்த ஜூவை எப்படி ரீச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் திருவனந்தபுரம் மெயின் ஜங்ஷன், சென்ட்ரல் ஜங்ஷன் போயிட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஆட்டோ வெறும் 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. 50 ரூபா தான். உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் உங்களை நீங்கள் ஜூவை ரீச் பண்ணிடலாம். இது சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே பெரியவங்களுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே காஃபி ஷாப், ஐஸ்கிரீம், எல்லா பார்லர் எல்லாமே இருக்குது. நான் எல்லாமே எடுத்திருந்தேன். பட் அது வீடியோ என்கிரிப்ட் ஆகிடுச்சு, அதனால் போட முடியல. அது மட்டும் இல்லாமல் ஸ்னேக்ஸ் வெரைட்டியும் இங்கே நிறையா இருக்குது. இதெல்லாம் கடல் சீல்ஸ். இதெல்லாம் நம்ம பார்க்குறது எந்த ஜூலையும் பார்க்க முடியாது. பட் இங்கே அதையெல்லாம் தண்ணியில் வச்சு நல்லா பராமரிச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப க்ளோஸாகவே பார்க்க முடியும். அதுக்கு மீன்லாம் ஃபீட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அது ரொம்ப ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இதெல்லாம் குழந்தைங்க பார்த்தாங்கன்னா சும்மா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாமே குழந்தைக்கு பிடிச்ச ஐட்டமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பெரியவங்களும் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. இதுதாங்க நம்ம ஜூவோட ராஜா. இவரை தான் நான் ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இது கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப லாங்கில் இருந்தார். அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஜூம் பண்ணி மட்டுமே எடுத்தோம். அதனால் கொஞ்சம் வீடியோ ஷேக்கியாகவும் இருக்கும், கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தலைவன் வேற ரகங்க. சும்மா தாறு மாற யாரையும் டிஸ்டர்பே பண்ணாமல் அப்படியே ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தார். வீடியோ எடுக்க ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ண அப்படி. அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்ஸாட்டிக் ஸ்னேக்ஸ்லாம் இருக்குது. பட் ஸ்னேக்கை மட்டும் வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கு அலவுடு கிடையாது. அது கேரளா கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதனால் நம்ம எங்கே போனாலும் நம்ம கவர்மெண்ட் நாம்ஸ் படி தான் நம்ம செயல்படுவோம். அதனால் அதை மட்டும் நம்ம வீடியோ ஃபோட்டோ எடுக்கலை. பட் இங்கே ஸ்னேக்ஸ் வெரைட்டி நிறையா இருக்குது.
இல்லைங்க, அந்த திருவனந்தபுரம் ஜூ போனீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஸ்னேக்குக்கான என்விரான்மெண்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அது ஒரு என்ன சொல்கிறது, வாட்டர் பாண்டில் தான் வச்சுருப்பாங்க கிளாஸில். நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எக்கச்சக்க ஸ்னேக் வெரைட்டியும் இருக்குது. அது நம்ம காட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம காட்டல. நிறைய பேர் அதை வீடியோ பண்ணியிருக்காங்க. பட் நம்ம எப்போதுமே பொறுப்போடு நடந்துப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாஸ்க் TN39. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாபாய். தொடர்ந்து வீடியோ வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ கண்டினியூஸ் என்ன இருக்குது, நான் வளன்னு பேசி உங்களை டயர்டாக்க விரும்பலை. See you.